திருச்சி பிஆர்சிஐ சிறப்பு நிகழ்வில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு காட்சிகள் பெரும் பதைப்பதைப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் இந்த நிலச்சரிவை தொடர்ந்து நாளை கல்வி நிறுவனங்களுக்கு அங்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம். தற்பொழுது இந்த வயநாடு நிலச்சரிவின் பாதிப்பின் தீவிரம் என்ன? இந்த விடுமுறையை தொடர்ந்து அங்கு மாவட்ட ஆட்சியர் என்னென்ன விஷயங்களை அந்த உத்தரவுல பதிவு பண்ணியிருக்கார்? விரிவா சொல்லுங்க. வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்குட்பட்ட மேப்பாடி கல்லாடி பகுதியில் மீனாட்சி பாலம் அருகே நிகழ்ந்த அந்த மண் சரிவில் பல தொழிலாளர்கள் மண்ணுக்குள் புதைந்த நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 5 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். சக தொழிலாளர்கள் கூறிய அடிப்படையில் இன்னும் 2 தொழிலாளர்கள் மாயமான நிலையில் அவர்களை தேடுகின்ற பணி என்பது தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதற்கிடையே இன்று மதியம் வயநாடு மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவ்வப்போது மழை பெய்து வருகின்ற நிலையில் அந்த மழையிலும் மீட்பு பணிகள், அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, வனத்துறை, அதே போன்று தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் பொதுமக்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தன்னார்வலர்கள் உள்ளிட்டோருடைய முயற்சியோடு இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று மழையிலும் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே மாவட்ட ஆட்சியர் மேகஸ்ரீ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். வயநாடு மாவட்டத்தில் நாளை அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த வயநாடு மாவட்டத்திற்குட்பட்ட முண்டக்கை, சூரல்மலை, அதே போன்று மேப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகள், அதே போன்று குவாரி, ஹோம் ஸ்டே, ட்ரக்கிங், அட்வென்ச்சர் டூரிசம் உள்ளிட்ட சுற்றுலா மையங்கள், இந்த பகுதிகளை உடனடியாக மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்த சுற்றுலா மையங்கள், இந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள மையங்களை திறக்க வேண்டாம் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் இந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகள், அதாவது முண்டக்கை, சூரல்மலை, அதே போன்று டவுன்ஷிப் உள்ளிட்ட பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் தங்கியிருக்கின்ற மக்களை மாற்று இடங்களில் தங்க வைக்கவும், தேவைப்பட்டால் அருகில் இருக்கின்ற பள்ளிகளில் பாதுகாப்பாக நிவாரண முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்யவும் அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி பிரசாத், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. திருச்சி பிஆர்சிஐ சிறப்பு நிகழ்வில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.